ஐஎக்ஸ் வந்து இந்த பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆகி வருது அப்படிங்கிறது தான் என்னோட அனலைஸ். இது நீங்க இங்க இருந்து பாருங்க. இந்த பேட்டர்ன் வந்து அது அங்க இருந்து இந்த லைஃப் டைம் ஹை இருக்கு பாருங்க 320ல இருந்து அது வந்து இந்த லோவுக்கு வந்த வரைக்குமே வாங்கவும் செய்றாங்க, விற்கவும் செய்றாங்க. ஆனா அதோட ட்ரெண்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தா கூட அதோட இந்த பேட்டர்னோடவே அது வந்திருக்கு பாருங்க. இங்கேயும் வந்து ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க, எல்லாமே நடந்திருந்தாலும் இந்த பேட்டர்னோடயே தான் அது வருது. இங்க வந்து இங்க என்ன, இது வந்து கன்சால்டேஷன். இங்க கூட வாங்கவும் செய்றாங்க, விற்கவும் செய்றாங்க. ஆனா அந்த பேட்டர்னோட தான் அது வருது. திருப்பி கன்சால்டேஷன் முடிஞ்சு திருப்பி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி இங்க ஏறுதா, இங்கேயும் வாங்க செய்றாங்க, விற்கவும் செய்றாங்க. இது பேட்டர்னோட வருது. இந்த பேட்டர்ன் தான் என்னோட அனலைஸ். அவ்வளவுதான். இந்த பேட்டர்ன்ல இது மேபி இந்த பேட்டர்ன் வந்து இது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் இது இங்க போட்டிருக்கேன் பாருங்க 127. இது வந்து இந்த நோமுரா செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க இதை டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. 127க்கு அது வரும் அப்படிங்கிறது அது அவங்களோட கணிப்பு. அந்த கணிப்பை நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். 127க்கு அது வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீக்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது இந்த பேட்டர்னை இப்ப அது இங்க கீழே வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? 134க்கு வந்திருக்கு. ஆனா இப்ப நான் இப்ப இது பேசுறப்ப அதோட ரேட் வந்து 138. நான் இத ஃபர்ஸ்ட் இந்த ஷேரை எடுத்தப்பயே, இந்த ஸ்டாக் எடுத்து நான் பேசுறப்ப 136ல இருந்து தான் அதோட இதே நான் சொல்லியிருந்தேன். 136 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் அதோட ட்ரெண்டிங்க மாறுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் ட்ரெண்டிங்க மாறிட்டு தான் இருக்கு. அது போயிட்டு இருக்கு. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ ஒன்று வந்துச்சு. இப்போ அவங்க ஏதோ அந்த குவார்டர் இது ஏதோ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அது இப்படிதான் அது வரும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று இது பண்ணும். இந்த பேட்டர்னே அது பிரேக் பண்ணுதா, இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுதா? இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா மட்டும்தான் நான் அதை விடுவேன். ஓகே, அது இதை தாண்டி இந்த பேட்டர்ன் இப்படியே வந்து இப்படி வருதா, இப்படி வந்துச்சுன்னா இதோட இது ஃபெயிலியர், பேட்டர்ன் ஃபெயிலியர். இந்த பேட்டர்னுக்கு வெளியில அவன் வந்துட்டான், இந்த பேட்டர்னை அவன் மதிக்கல அப்படிங்கிறப்ப அந்த பேட்டர்ன் செட் ஆகாது, அதை விட்டுற வேண்டியதான். அது இல்லாம அது ஏறட்டும் இறங்கட்டும் என்னென்னமோ நடக்கட்டும், இந்த பேட்டர்ன் உள்ளே நடக்கிற வரைக்கும் அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் இது வந்து இது நான் சொல்றது இல்ல, இது பேட்டர்ன் சொல்றது. இந்த பேட்டர்னை தான் நான் சொல்றேன். இந்த பேட்டர்னை விட்டு அது ரொம்ப இங்க வருதா, இது இவ்வளவு தூரம் வந்தாலும் திருப்பி அது இங்க நிக்குது. 138க்குள்ளதான் அது நிக்குது. நான் இப்ப பார்த்தேன் 138 நிக்குது. திருப்பி நாளைக்கு அவங்க சொல்ற மாதிரி அந்த நோமரா சொன்ன மாதிரி 127 வருதுன்னா அங்க கூட நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறதான் எனக்கு. நான் இதை வச்சிருக்கேனா இல்ல இதை நீங்க வாங்குங்கன்னோ நீங்க இதை வித்துருங்கன்னோ சொல்றது என்னோட இது கிடையாது. என்னோட அனலைஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் சக்சஸ் ஆனிச்சுன்னா அதோடவே போயிடுச்சுன்னா நமக்கு அது சக்சஸ். அது அது இல்லாம நீங்க வந்து உங்களோட பர்சனல் நீங்க அது எவ்வளவு தூரம் நீங்க தாங்குவீங்க அப்படிங்கறது நீங்க இது பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் இதுக்குள்ள நீங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, இத வந்து அவன் வந்து இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு இருக்குல்ல, 164 ரூபா இருக்கு, இறக்கி இருக்கான். இவ்வளவு தூரம் இறக்கி இருக்கான், 130 வரைக்கும் இறக்கி இருக்கான். திருப்பி அது இந்த இடத்துல இருந்து 139ல இருந்து திருப்பி எங்க வரைக்கும் 150 வரைக்கும் திருப்பி அதை ட்ரை பண்ணுது. திருப்பி விற்கிறாங்க. திருப்பி வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி பாத்துக்கணும். இங்க வரைக்கும் அது இந்த இடத்த பாத்துக்குவோம், இதை பாத்துக்குவோம். 153 வரைக்கும் வந்திருக்கா, இங்க கவுத்திருக்கான் திருப்பி. எங்க திருப்பி 128. திருப்பி அதுக்குள்ள இருந்து ஒரு முயற்சி அது இப்படி பண்ணிக்குது பாருங்க. 164 திருப்பி போயிருக்கு. திருப்பி கவுத்திருக்கான் பாருங்க எங்க 124 வரைக்கும். அப்போ இது என்ன ட்ரை பண்ணுதுங்கிறத நீங்க பாக்கணும். இங்க இருந்து வர்றப்ப அதோட ட்ரெண்டே கீழே தான். அது கீழே தான் வந்துச்சு. கீழே வர்றப்ப ஒருத்தர் வாங்கி 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 வித்து வித்து வந்துட்டுங்க. அது வந்து கீழே தான் விழுந்துச்சு. இங்க வந்து அது அப்படி பண்ணல. இங்க வந்து அது மேல ஏறுறதுக்கான முயற்சி அது பண்ணுது. பண்ண அது கீழே கீழே இழுத்து விடுறாங்க. இருந்தாலுமே அது போராடி 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 இந்த இடத்துக்கு மேல என்ன பண்ணுது, இங்க வந்து அது மேல ஏறுறதுக்கான முயற்சி தான் அது பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்த நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து இங்க இந்த பேட்டர்னோட திருப்பி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி திருப்பி இது போகுதா, இல்ல இப்படி வந்து கீழே வந்து வருதா. இதுக்கு கீழே இந்த 138 கீழே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண 136 அதுக்கும் கீழே வந்து அவங்க சொல்ற 127 எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது அது பேட்டர்னுக்குள்ள வராதுன்னு தான் நினைக்கிறேன். இது போயிரும் பேட்டர்னுக்குள்ள இருந்து அது வெளியில வந்துரும்.
இதுக்கு கீழே வந்துச்சுனாலே அது வெளியில வந்துடும். அது பேட்டர்ன் ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறணும். ஆனா அது 127க்கு இன்னும் வரல, 138ல இப்போ இருக்கு. நிஃப்டி நீங்க 2 நாள்ல வந்து ஒரு 600 புள்ளி இறங்கி இருக்கு. 600 புள்ளின்னா அது ஏறி இருக்கிறது பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான். எப்போ நவம்பர் 2 டிசம்பர் ஜனவரி 2 கிட்டத்தட்ட 2 மாசம் தான். 2 மாசத்துல வந்து இது எங்க ஏறி இருக்கு? 19,000ல இருந்து 22,000, 3,000 புள்ளி இந்த 2 மாசத்துல அப்படியே ஒரு ஃபால் இல்லாமலே ஏறி இருக்கு பாருங்க. இதனாலதான் இந்த மாதிரி அது ஸ்ட்ரைட்டா இறங்குது இப்படி. இது வந்து இந்த 2 நாளைக்கே இந்த மாதிரி எல்லாம் ரணகலமா இருக்குன்னா, இது வந்து எப்படியும் அவங்க ஒரு 1000 2000 புள்ளியாச்சும் இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 21,000 வரணும், 20,000 வரணும் அப்படிங்கிறாங்க. இப்ப 600 புள்ளிக்கே இந்த இதுன்னா 2000 புள்ளின்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும்? இதுக்குதான் வந்து இந்த நிஃப்டி வந்து நிஃப்டியா இருந்தாலும் சரி, ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இங்க பாருங்க, இதுல இருந்து பாருங்க, 28 ஜூன் 23ல இருந்து நீங்க பாருங்க. இது வந்து ஒரு 1000 புள்ளி ஏறி இருக்குன்னா 19,900, 1000 புள்ளி ஏறி இருக்குன்னா இங்கிட்டு ஒரு 600 புள்ளி அந்த மாதிரி இறங்கி இருக்கு. திருப்பி ஒரு 1000 புள்ளி, திருப்பி ஒண்ணு, இப்படி இந்த மாதிரி அது ஏறி இறங்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒரு ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். அது இல்லாம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதான் இது இது எப்படி இருக்கோ, இது ஏத்தம் எப்படி இருக்கோ அப்படிதான் இறக்கம் இருக்கும். அது இந்த மாதிரி இப்படி ஏறி இருக்குன்னா இதுக்கான ஃபால் இப்படி வரணும் தானே. அது வர்றப்ப நம்ம ஏறுறப்ப தெரிய மாட்டேங்குது, இறங்குறப்பதான் ரொம்ப அடிபட்டு போயிடும். இதனாலதான் அதை வந்து சந்தோஷமா இருக்கும் ஏறுறப்ப. இப்ப பாருங்க, டெய்லி இப்ப 300 இறங்குதுன்னு வச்சுங்க, என்ன வருது? அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது எதுவுமே. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவங்க நிறைய முதல்ல வச்சுக்கிட்டு அவங்க வந்து எப்ப நிறைய பேர் அவங்க இறங்குறதான் எதிர்பார்க்கறாங்க. இறங்கினாதான் அவங்க வாங்க முடியும். வாங்கி டிமாண்ட் சப்ளை இருக்குல்ல, வாங்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இறக்கினாதான் வாங்க முடியும். அதனாலதான் அவங்க இறக்குறது. ஹெச்டிஎஃப்சி பாருங்களேன், அது என்ன குறைச்சல் இது? 2 நாள்ல இறக்கி வச்சிருக்கான். எவ்வளவு? 200க்கு மேல இறக்கி வச்சு 1600 என்னமோ இருந்துச்சு. 2 நாள்ல 1400 வந்துருச்சு. இதெல்லாம் அவன் வந்து கொடுத்திருக்கிற ரிசல்ட் வந்து மோசமானதும் கிடையாது. ஒரு நார்மலா கொஞ்சம் ரொம்ப ஆக ஓகோன்னு இல்லை. ஆனா அவன் அது மோசமானதும் கிடையாது. இறக்கி வச்சிருக்கிறான், ஏன் அவன் வாங்கணும்? இந்த மாதிரி இறக்கி வச்சிருக்கிறதுனால அது ஒன்றும் இதா போயிடாது. வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான இடம். அவங்க அதை வாங்குவாங்க. அதான் அதுக்கு அந்த மாதிரி தான், இது மாதிரி தான் மார்க்கெட்ல நடக்கும். இது மாதிரியான இப்போ யானைகளுக்கு இந்த மாதிரி நடக்கிறப்ப ஐஎக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போகும், தடுமாறும். மார்க்கெட்ல இந்த மாதிரியான இது நடக்கிறப்ப கொஞ்சம் தடுமாறி போகும். இந்த இவ்வளோ இதுலயும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இருக்கு பாருங்க. நான் இதனாலதான் இந்த நிஃப்டி விட்டுட்டு நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பாக்குறது. எது எப்படி இருந்தாலும் எங்கேயோ 2 இது ஓடிக்கிட்டே இருக்கும். பிஹெச்எல் வந்து அது கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அதோட ட்ரெண்ட்ல அது போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஐஓபி, சுஸ்லான், கொச்சின் ஷிப்யார்ட், இது எல்லாமே பாருங்களேன். அது எல்லாமே ஒரு துடிப்பா ஒரு மாதிரி மார்க்கெட்டுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம அந்த மாதிரி நான் அது மாதிரி தான் பார்ப்பேன். மோஸ்ட்லி நான் இந்த நிஃப்டியோட இது பார்க்கறதே இல்லை. ரொம்ப பெருசா அது ஃபால் ஆகுது அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் சைலண்டா அதுல இருப்பேன். மித்தபடி எப்போ எது வந்து அதோட ட்ரெண்ட் மேல போயிட்டு இருக்கோ அதை தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரியானதுனால நான் எனக்கு இந்த நிஃப்டியை நான் பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. நிஃப்டியோட சேர்ந்த ஸ்டாக் எல்லாம் சிலது இருக்கு. நிஃப்டியை வந்து அதுதான் கையாளும். அதுதான் இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அதெல்லாம் விழுந்துச்சுன்னா நிஃப்டியே விழும். அதனால நான் அதுக்குள்ள போறது, அது வேற மாதிரி அது டீல் பண்ணணும். கொஞ்சம் நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அதுல வந்து பயமும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் பயமும் கிடையாது. ரொம்ப காலம் போட்டு வச்சுட்டு பேசாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா பயமும் கிடையாது. நிஃப்டியோட அதுவும் போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஃபால் ஆக போறதும் கிடையாது. நமக்கு பிரச்சனை இல்லை, அதை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். இது நமக்கு அது கிடையாது. அந்த மாதிரி 1500 ஸ்டாக்குக்கு இப்பயே பாருங்க, ஒரு 1600 ஒரு ஸ்டாக்கை நம்ம இந்த ஸ்டாக் என்ன ஹெச்டிஎஃப்சில நம்ம வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு பாருங்க, அது 86 என்னமோ அதுல இருக்கு. 100 வச்சுக்கோங்களேன். எத்தனை இதுல
ஆனா இந்த மாதிரியான ஒரு ஃபால் அதுக்கு பெருசா ஃபாலும் வராது. ஒரு இது அதுவும் ஃபண்டமெண்டலும் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி இதான் நான் பாக்குறது. அதனாலதான் இது ஒரு மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கும். இது கொடுக்காதுன்னு கிடையாது, இதெல்லாம் மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இது பண்ணும். எப்படி இந்த இந்த பாருங்க, 2 நாள்ல 150 ரூபா 200 ரூபா போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகும். நம்ம டக்குன்னு ஒரு மாதிரி போர்ட்ஃபோலியோ வேற மாதிரியான ஒரு இதை காமிக்கும், நம்மள ஒரு மாதிரி ஆக்கிரும். அதனால இதெல்லாம் நான் பண்ணினாதான் அந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் இருந்து அதுலயும் கொஞ்சம் லம்சமா போட்டு வச்சு அது லம்சமா அடிபடும், திருப்பி லம்சமாவும் வரும். அது ஒரு வேற மாதிரியான இது. எல்லாமே அனுபவம் தானே, ஒன்னொன்னா நம்ம அனுபவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ இதுக்குள்ள பாருங்க, இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 2 நாள்ல டெய்லி நேற்று 300 பாயிண்ட், இன்னைக்கு 150 பாயிண்ட், இன்னைக்கு 300 200 150 மேல போய் திருப்பி இது மாதிரி கொஞ்சம் நிதானம் பண்ணது இருந்தாலுமே அது அப்படி ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள நீங்க இதையும் பார்த்து இந்த இந்த நான் சொல்ற இந்த 4 ஸ்டாக்கையும் நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. நமக்கு தேவை என்ன? நம்ம ஏறிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு மாதிரி ரணகலமா இல்லாம இருக்கணும்னா இந்த மாதிரியானது நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். ஒரு மிக்சடா வச்சுக்கணும், இதுலயும் வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாம நம்ம இருக்க முடியும். அதனாலதான் நான் வந்து ரொம்ப நிஃப்டியை நான் பாக்குறது கிடையாது. ஃபால் ஆகுதுன்னா கொஞ்சம் தள்ளி நிற்குவேன், அது கொஞ்சம் பாத்துக்குவேன். இது கூட நான் இப்ப எடுத்து பார்த்ததுக்கு கூட நிஃப்டியை பாருங்கன்னு ஒருத்தவங்க கேட்கறதுனாலதான். நிஃப்டி எப்படி போனாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது, இது சென்செக்ஸ் எப்படி போனாலும் நான் பாக்குறதே கிடையாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் அதை வச்சிருக்கிறோமா, இது இல்லாம ஜென்ரலா வந்து ஒரு மொத்தத்துல ஏதோ ஒரு பெரிய வேர்ல்டு லெவல்ல பெரிய ஒரு பிரச்சனை வருது, பெருசா அது இறங்குது அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா அது ஆகும். இப்ப கோவிட்ல நடந்த மாதிரி, வேர்ல்டு வார் அந்த மாதிரி, அதெல்லாம் வேற இது, அது தனியா பாத்துக்கணும். அது வேற மாதிரி பாத்துக்கணும். அது இல்லாம ஏறின மார்க்கெட்டு இப்ப எத்தனை பாயிண்ட்டுக்கு ஏறினுச்சு, அது இத்தனை பாயிண்ட்டுக்கு இறங்குதுங்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம வந்து ஃபாலோ ஆகாம பாத்துக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம எப்ப எந்த ஸ்டாக் நமக்கு அது இல்லாம அதோட ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு இது இருக்கு, என்ன நடந்தாலும் அது அசராம அதோட ட்ரெண்ட் அப்படி நல்லா இருக்கு அப்படின்னா என்ன நடந்தாலுமே அது கொஞ்சம் நிதானம் பண்ணிக்குமே தவிர அது வந்து நம்மளை பாதிக்காது, நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பாதிக்காது. அது மாதிரியானதை பார்த்துக்கணும். இது இல்லாம இது எல்லாமே என்னோட கருத்து தான். இதுக்கு மேல சொந்தமா நீங்க முடிக்கணும். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்றது, என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருது, எந்த அளவுக்கு உங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத நீங்க பாத்துக்க வேண்டியது. நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. என்னோட கருத்து, நான் இந்த மார்க்கெட்ல இருக்கிறதுனால நான் என்னோட இதை நான் வந்து சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னொன்னும் இப்போ வந்து ஒரு லைஃப் டைம் ஹையா 300 ரூபா போன ஒரு ஸ்டாக் ஒண்ணு 1000 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு கேட்டா அது அவர் என்ன மூடுல கேட்கிறாருங்கிறது எனக்கு புரியுது, அந்த மனநிலை எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இப்ப இதுவே இண்டெக்ஸ வாங்குறவங்கன்னே வச்சுங்களேன், இந்த இடத்துல இண்டெக்ஸ வாங்கி இருக்காங்கன்னு வச்சுங்களேன் 18,000த்துல, இப்ப 22,000க்கு அவருக்கு எவ்வளவு கொடுக்கும் அது? அதை விட்டுட்டு நம்ம போய் எங்கேயோ வாங்கிட்டு இப்ப அடுத்த 2 நாள்ல நம்ம 22,000த்துல நம்ம வாங்குறாரு அப்படின்னா திருப்பி இங்க 2 நாள்ல அது கீழே வருதுன்னா இனியும் என்னங்கிறது சொல்லவே முடியாது. அப்படி எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நம்ம என்ட்ரி ஆகிற இடம்னு ஒண்ணு இருக்கு. அதே இப்ப வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கூட அப்படிதான் இருக்கு. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் தனியா வேணா நான் அதை காமிக்கிறேன். அது 2-3 ஸ்டாக் இருக்கு, அதை நான் தனியா காமிச்சுக்கிறேன். உங்களோட சொந்த முடிவுக்கு நான் விட்டுக்கிறேன். நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி நீங்க ஓன் டெசிஷன் எடுத்துக்கணும். நீங்க சக்சஸ் பண்ணணும். எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான். நன்றி, வணக்கம்.